ஆமா, நீங்க எங்க சென்றாலும் இதை பிரகடனப்படுத்தலாம். இந்த உலகத்துல பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர்களை விட நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஒத்துக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, நிறைய பேர் ஒத்துக்காத மாதிரி தெரியுது. ஆமேன். அதெல்லாம் ஒத்துக்கலன்றதுக்கு ஆமேன்னு சொல்றீங்க. நிறைய பேர் ஒத்துக்காத மாதிரி இருக்குங்கிற ஆமேன்கிற உடனே ஆமா நாங்க ஒத்துக்கல, நீ சொல்றதை நாங்க ஒத்துக்கல, ஆமேன் அப்படி சொல்றோம். பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள், ஏன்னா யாரெல்லாம் இங்க பிஎட் முடிச்சிருக்கிறீங்க, பிஎட் எம்எட், டீச்சர் ட்ரைனிங், பிஎட் எம்எட், பிஎட் ஒருத்தர் இல்லையா? 1 2 வெரி குட். பிஎட் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்டென்சிவ் டீச்சிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டென்சிவ் டீச்சிங், எக்ஸ்டென்சிவ் டீச்சிங். இந்த எக்ஸ்டென்சிவ் டீச்சிங்னா என்னதுன்னா, அந்த படிக்கிற மாணவிகளெல்லாம் பல பள்ளிகளுக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அந்த அந்த பள்ளிகளில் உள்ள வகுப்புகளுக்கு பாடம் எடுக்க சொல்லுவாங்க, அந்த படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை. அப்படி பாடம் எடுக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் மாணவர்களோடு மாணவராக உட்கார்ந்துருவாங்க. ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு அவங்கள குறிச்ச அந்த டீச்சிங்கை குறிச்ச மதிப்பீடை செய்வதற்காக ஒரு நோட்டு வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. அப்போ அந்த பாடம் நடத்த வருகிறவர்கள் எல்லாரும் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஏன் எதுக்காக தடுமாறுவாங்க? பாடம் எடுக்கிறவங்க, அந்த படிக்கிற மாணவ மாணவிகள் பாடம் எடுக்கும்போது கொஞ்சம் அப்படி தடுமாறுவாங்க. ஏன்? சத்தமா சொல்லுங்க. டீச்சர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? டீச்சரை வச்சுக்கிட்டு, நமக்கு கற்றுக் கொடுத்த டீச்சரை வச்சுக்கிட்டு தைரியமா நம்மளால என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அதே போல ஒரு நிலையில தான் நான் இருக்கேன். எங்க டீச்சருங்க இருக்காரு. டீச்சர் முன்னாடி ஒரு மாணவனாக பேசுவது என்பது கொஞ்சம் கடினம் தான். என் இடத்துல நான் 1000 வித்தை பண்ணலாம் இல்லையா? ஆனால் வாத்தியார் முன்னாடி உட்கார்ந்துருக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஆட முடியாது. ஆமென். பார்த்தீங்களா? அப்ப நான் ஆடுறேன்னு நீங்க சொல்றீங்க. அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு சாதாரண நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சென்னை பட்டணத்திற்கு வந்தவன். நான் வரும் பொழுது ஒரு 330 ரூபாய் என்னிடத்தில் இருந்தது. சென்னைக்கு வேலைக்கு வந்தேன். 12 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளத்திற்கு நான் வேலைக்கு சேர்ந்தேன். நான் இருக்கிற இடத்திலிருந்து வேலை செய்கிற இடம் 6 கிலோமீட்டர். இந்த 6 கிலோமீட்டர் நான் நடந்தே போவேன். அப்படி நடந்து போகும் பொழுது திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவேன். ஏன்னா அதே போன்ற ஃபேக்டரிகளுக்கு வேலைக்கு வருவதற்கு சைக்கிளில் வருவார்கள். இந்த சைக்கிள் வரவங்கள திரும்பி பார்த்து கை நீட்டினோம்னா அவங்க சைக்கிள் நிறுத்துவாங்க. உடனே அவங்க சைக்கிள் வந்து இறங்கிடுவாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா, லிஃப்ட் கேட்குற நாம அவங்கள சைக்கிளை வச்சு என்ன பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போனோம். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேகரை என்னுடைய சைக்கிளில், என்னுடைய சைக்கிள் இல்லை, அவங்களுடைய சைக்கிளில் வைத்து நான் அநேகரை வேலைக்கு அழைத்து சென்று, அதே போல சாயங்காலம் வேலை விட்டு வரும்பொழுதும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வருவேன், சைக்கிள் வருதா என்று சொல்லி. என்னிடத்தில் 3 சட்டைகள் மட்டும்தான் உண்டு. 3 ஷர்ட் மட்டும்தான் உண்டு. இந்த 3 ஷர்ட்டை மாத்தி போடுவேன். சில நேரங்கள் அதிகமாக துவைக்கிறதுனால பட்டன்கள்லாம் கலந்து விழுந்தது உண்டு. பட்டன் விழுந்துனா பட்டனை தைப்பனே தவிர சட்டையை மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு காலம். அல்லேலூயா. ஆமா பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த என்னை நான் ஆண்டவரை அறிந்ததினாலும், ஆண்டவரை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலும், என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை அவருக்கு கொடுத்ததினாலும், அது மட்டுமல்லாமல் அவருடைய வேலைகளில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டபடினாலும் ஆண்டவர் என்னை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். இன்றைக்கு என்னை ஆண்டவர் எந்த அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை உங்களுடைய போதகர் குடும்பம் மிக நன்கு அறிந்திருக்கிறது. அந்த அளவிற்கு இனம் புரியாத ஆசீர்வாதங்கள் என்று சொல்லுகிற ஆசீர்வாதங்களை என் மீது பொழிந்து, நான் பெருமைக்காக சொல்லல, சாட்சிக்காக சொல்லுகிறேன், இன்றைக்கு 2 கார்களை எனக்கு சொந்தமாக கொடுத்திருக்கிறார். யாருக்கு? அதனாலதான் உங்களுக்கு சந்தோஷமே இல்லை. ஏன்னா எனக்கு தானே கார் கொடுத்தாரு இல்லையா? யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா, சைக்கிளே இல்லாதவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு?
கார் கொடுத்தார். எத்தனை காரு? 2 கார். அவன் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, சைக்கிளே இல்லாதவனை கார்ல போக வைக்கிற வல்லமை யாருக்கு உண்டு? ஆமா, என்னை காரில் போக வைத்தவர் உங்களையும் கண்டிப்பாக என்ன செய்வாரு? உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, ஒரே ஒரு சூத்திரத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தந்து விட்டு என்னுடைய செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பல வருடங்களாக இந்த சபையில விசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்றுதான் கேட்பார். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம பல வருடம் சபை விசுவாசிகளாக இருக்கலாம், பல மணி நேரம் நாம் துதித்திருக்கலாம், பல மணி நேரம் நாம் வேதம் வாசித்திருக்கலாம். ஆனால் களப்பணி நாம் எந்த அளவிற்கு ஆற்றுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவளுக்கு களப்பணினா நான் சொல்றது புரியுதுதானே? ஃபீல்டு ஒர்க், ஆத்தும ஆதாய பணி எந்த அளவிற்கு இன்றியமையாதது என்பதை நீங்கள் நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய களப்பணியை பொறுத்து தான், உங்களுடைய ஆத்தும ஆதாய பணியை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம் மீது ஆண்டவர் பொழிவார். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய சக்திக்கு எல்லாரும் முன்னாடி வந்து நின்று மைக் பிடிச்சு பேசணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாரும் துதிச்சு எல்லாரும் ஆராதனை நடத்தணும்னு சொல்லவே இல்லை. உங்களுடைய சக்திக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளுக்கு திறமைகளுக்கு ஏற்றார் போல நீங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது செயல்பட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால எனக்கு இருக்கிற திறமையை கொண்டு என்னை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து நீங்கள் யோசித்து அதை செயலாக்குவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்கள் மீது ஆசீர்வாத மழையை பொழிந்தருள்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த உற்சாக உள்ளத்தோடு லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரர்களை யாரோ ஒரு ஆள் வாசிக்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசித்தரலாம். விருத்தி அடைந்தார் என்று அந்த வசனம் முடிவடைகிறது. ஆமென். விருத்தி என்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. விருத்தி என்கிற வார்த்தை ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஞானத்திலும் சொல்லுங்க, ஞானத்திலும் பிரியமானவர்களே, இந்த வசனம் விருத்தி அடைந்தார் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று. ஆமென். அப்ப நம்முடைய விருத்தியானது, நம்முடைய வளர்ச்சியானது, நம்முடைய பெருக்கமானது, நம்முடைய ஆசீர்வாதமானது எப்படி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகமாய். அந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதிகமாய் விருத்தி அடைந்தார். பிரியமானவர்களே, விருத்தி என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் விரும்புவது. நான் நல்லா விருத்தி அடையணும், நான் நல்லா விருத்தி அடையணும் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒரு ஏக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான வசனம் சொல்லுகிறது, இயேசு ஞானத்திலும், படிங்க, பிரியமானவர்களே, ஒன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாய் இருந்த பொழுது இந்த 4 காரியங்களில் அவர் என்ன செய்தார்? விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். முதலாவது ஞானம், 2வது வளர்த்தி, 3வது தேவ கிருபை, 4வது மனுஷர் தயவு. அப்ப இந்த 4 காரியங்களை வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த அருமையான இடத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த 4 காரியங்களில் விருத்தி கட்டாயமான ஒன்று என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். ஆமா, நாம எல்லாருமே ஞானத்தில் விருத்தி அடைய வேண்டும்,
வளர்த்தியில் விருத்தி அடைய வேண்டும், தேவ கிருபையில் விருத்தி அடைய வேண்டும், மனிதர் தயவில் விருத்தி அடைய வேண்டும். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த விருத்தி அடைகிற செயலுக்காகத்தான், இந்த விருத்தி அடைகிற ஆசீர்வாதத்துக்காக தான் நம்ம பல காரியங்களை செய்கிறோம். ஒன்று வேதம் வாசிக்கிறோம், இன்னொன்று ஜெபிக்கிறோம், இன்னொன்று துதிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே மற்ற நாட்களிலே என்றென்றைக்கெல்லாம் அழைக்கப்படுகிறோமோ அன்றைக்கெல்லாம் சபைகளிலே கூடி வருகிறோம். இந்த செயல்கள் எல்லாம் நம்ம செய்வதற்கான காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. அதாவது எப்பவுமே அவசியம் உள்ள நேரம் நம்ம தாராளமாக பேசலாம். ஆண்டவர் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆமென். கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்க தாராளமாக என்ன செய்யலாம்? பேசலாம். ஒருவேளை நீங்க நாங்க சபை முடிஞ்ச பிறகு கூட இதே மாதிரி அமைதியாக தான் இருப்போம் அப்படி சொன்னா நீங்க பேச வேண்டாம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே போட்ட பிறகு வருகிற வாய்ஸ் எப்படி இருக்கும்? சபை எப்படி இருக்கும்? ஒரு கலகலப்பா இருக்கும் இல்லையா? ஒரு கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்போம். சபை ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டோம்னா. ஆனா சபைக்குள்ள வந்து செய்தி வேளையில பேசுங்கன்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆமா, ஏன்னா அப்பந்தான் நாம ரொம்ப ஒழுக்கமுள்ள பிள்ளைகளா, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளா மாறிடுவோம். போதகர் கேட்கிற கேள்விக்கு கூட பதில் சொல்வதற்கு என் வாயை என்ன செய்ய மாட்டேன், திறக்க மாட்டேன் என்று சொல்லி வாயை பயன்படுத்த வேண்டிய நேரம் என்ன செஞ்சிடணும், பயன்படுத்தி விட வேண்டும். பிரியமானவர்களே, 4 காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கே இந்த 4 காரியங்களில் வளர்ச்சி தேவைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கும் இந்த 4 காரியங்களிலும் வளர்ச்சி அவசியம். அப்படி என்று சொன்னால் ஞானத்தில் வளர்ச்சி அடைவது என்றால் என்ன? ஞானத்தில் வளர்ச்சி அடைவது என்றால் என்ன? அதுக்கு முன்னாடி ஞானம் என்றால் என்ன? ஈஸியான கேள்வி, பதில் சொல்லுங்க. ஞானம் என்றால் என்ன? நீங்க சொல்ற அறிவுக்கு ஆங்கிலத்தில் நாலேஜ்னு பேர். விஸ்டம்னா என்ன? உடனே ஞானம்னு சொல்லிடுறீங்க. ஏன்னா சில இடத்துல நாங்க உஷாரா இருப்போம், நீங்க பதில் சொல்றதுக்குள்ள நாங்க பதில மடக்கிடுவோம். ஆமா, விஸ்டம்னா என்னது? ஞானம்னா என்னது? விஸ்டம். சரி, ஞானம் என்கிற விஸ்டம் என்றால் என்ன? சொல்லுங்க. இல்லையா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி. இது ஞானம் என்றால் என்ன? நீதிமொழிகள் 1:7. அப்போ உங்களுக்கு வசனம் சொன்னாதான், இருப்பிடம் சொன்னாதான் வசனம் சொல்லுவீங்க. எனக்கு தெரியாதனால மன்னிச்சுக்கிறேங்க, சரியா? இனி எல்லாமே நான் இருப்பிடம் சொல்லிடுறேன், நீங்க வசனமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஞானம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதான் ஞானம். அவன் ஞானம் நிறைந்தவன் என்று சொன்னவனே அவன் பெரிய IAS IPS நம்ம நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஞானம்னா என்னது அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப அடுத்த கேள்வி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? நீங்க எல்லாரும் பார்க்கறது எனக்கு புரியுது. நீ பிரசங்கம் பண்ண வந்தியா, கேள்வி கேட்க வந்தியா? வரிசையா கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? பிரியமானவர்களே, கேள்வி கேட்பதினால் அதனாலதான் கேட்கிறேன். ஏன்னா நான் பாட்ட பேசிக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. நீங்க வாங்குறீங்களா வாங்கலையா, கேட்குறீங்களா கேட்கலையா, சொல்றதை பத்தி யோசிக்கிறீங்களா யோசிக்கலையா, எதை பத்தியும் கவலைப்படாம பாஸ்டர் கொடுத்த டைமை நான் படப்படான்னு சரவெடி மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுல எனக்கு ஒரு திருப்தி இல்லை, ஆண்டவருக்கும் திருப்தி இல்லை, உங்க போதகருக்கும் திருப்தி இல்லை. மாறாக கொஞ்சம் பேசினாலும் அந்த கொஞ்சம் பேசுனது நமக்குள்ள உள்ள தங்கி நம்ம கொஞ்சம் குடைய ஆரம்பிச்சிட்டுனா அது நம்முடைய வாழ்க்கையில் விருத்திக்கு வழிவகுக்கும். அல்லேலூயா. ஆமா, அப்படி என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமைன்னா என்ன? அடாடாடாடா, இந்த ஆளோட பெரிய டார்ச்சரா இருக்காப்பா, கேள்வி கேட்டே கொலை பண்ணிடுவோம் போல இன்னைக்கு அப்படின்னு மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப பாருங்க, இப்போ கேள்வி கேட்க பதில் சொல்ல, கேள்வி கேட்க பதில் சொல்ல, அந்த இந்த இந்த செஷன் எப்படி போவோம்? ஒரு உயிரோட்டமா போவோம். பாருங்க, ஏற்கனவே 3 பேர் தலை சாய்த்து விட்டார்கள், ஒருவர் ஆவியையும் கையளித்து விட்டார். நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் தீர்க்க தரிசனம் போயிடுவாங்க, சட்ட கலரை வச்சு.
எனக்கு அருமையானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை என்றால் என்ன? பரிசுத்தத்திற்கு விரோதமான எல்லாமே தீமைதான். பரிசுத்தத்துக்கு விரோதமான எல்லாமே தீமைதான். பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்கள் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நல்லதுதான், நான் தவறு என்று சொல்லவில்லை. உதாரணமாக 8 மணிக்கு உங்களுடைய ஆராதனை டைம் அப்படின்னு சொன்னா 7:55 இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கலாம் உண்மையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். டெய்லி வேதம் வாசிக்கிறவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். ஆண்டவரை உற்சாகமாக துதிக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள். அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் இவை மட்டுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்ல. நிறைய பேரு இதையெல்லாம் செய்துவிட்டு தங்களை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? பெருமையிட்டுக் கொள்ளுகிறார்கள், அறிக்கையிட்டுக் கொள்ளுகிறார்கள். எனக்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. ஏன் சில நேரம் நாங்களே வந்து கூடுகிற மக்கள் அவங்க சபைகள்ல பங்கெடுக்கிற விதங்களை வைத்துக்கொண்டு, சபை காரியங்களிலே முன்னிருப்பதை வைத்துக்கொண்டு, உரிய நேரத்தில் வந்து அமர்வதை வைத்துக்கொண்டு நாங்களே கூட சில நேரம் அவர்களை மதிப்பிடுவோம். எப்படி? இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் என்று சொல்லி. மனிதர்களுடைய மதிப்பீடு வேறு, தேவாதி தேவனுடைய மதிப்பீடு என்பது வேறு. அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இது மட்டும் அல்ல பிரியமானவர்களே, இதை தாண்டி வேறு ஒரு காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். ஒருவேளை நீங்க கரெக்ட் தான் பாஸ்டர், நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம், போராடி பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் சத்தமா. ஆமா, ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சரியா? மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. நான் ஒன்னும் தப்பா கேட்கல. மகிழ்ச்சியா உள்ளவங்களாம் கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. உற்சாகமா இருக்கவங்களாம் கைகளை வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்களாம் கைகளை வைத்து அல்லையே சொல்லுங்க. மனசாட்சி படி தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ பரிசுத்தமா இருக்கிறவர்களாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். ஆமா, தரையிலிருந்து 1/2 அடி உயரத்துக்கு மேல வந்துடும் இல்லையா? இந்த பாட்டு பாடினா அப்படியே சும்மா நம்ம இசை ஞானிகளுடைய வல்லமையினால இல்லையா, அப்படியே நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் குதிரையில போன மாதிரி இல்லையா, டக்கு 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 டக்குன்னு போயிடும். ஆனா பரிசுத்தமா இருக்கவங்களாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னு உடனே அவ்வளவு நேரமும் பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்கிறோம் என்று சொன்ன சபை அமைதியாகும். இது உங்க இடத்துல மட்டும் இல்ல, எங்க இடத்துலையும் சரி, இன்றைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற எல்லா சபைகளிலும் சரி, பரிசுத்தம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னா சத்தம் குறைஞ்சிரும். இந்த ஒரே காரணம் தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம். எந்த கட்சிக்காரனும் இல்லை, எந்த அரசியல்வாதியும் நம்மளை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. மாறாக கிறிஸ்து இன்றைக்கு அநேகருக்குள் செல்லாததற்கு காரணம் ஏற்கனவே கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாமே. ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். ஆமா, இந்த வசனத்துக்கு நம்ம அல்லேலூயாவே சொல்ல முடியாது. ஆமென். ஆமா, இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாம். ஆம், ரோம திருச்சபைக்கு பவுல் எழுதுறாரு, எழுதி இருக்கிறபடியே தேவனுடைய நாமம்
புறஜாதிகளுக்கு நடுவே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இல்லையா பிரியமானவர்களே? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு பரிசுத்தத்தில் நாம குறை வைத்து கொண்டு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்தாமல் நாம் ஆண்டவர்கிட்ட இருந்து எதையாவது சாதிச்சிடலான்னு இங்கே யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தை தயவு கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இந்த உலகத்தில் உங்களிடத்தில் பரிசுத்த குறைபாடு இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் உங்களுடைய தனி வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்து போடுவதற்கு அகில உலக லெவலில் உள்ள எந்த பாஸ்டராலையும் முடியவே முடியாது. இயேசு கிறிஸ்து ஞானத்தில் விருத்தி அடைந்தார் என்று சொன்னால் சாதாரண காரியம் அல்ல. என கருமையானவர்களே, அவருக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரு மனிதனாக எத்தனை போராட்டங்களை அவர் சந்தித்திருப்பார். எப்போ பார்த்தாலும் நாம சூழ்நிலைகளை நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? காரணமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். சாக்கு போக்குகளை சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. எல்லாம் முடிகிறது பிரியமானவர்களே. நம்மால காலையில எழ முடிகிறது, எழுந்த உடனே பல் துலக்க முடிகிறது, காப்பி குடிக்க முடிகிறது, டீ குடிக்க முடிகிறது, உணவருந்த முடிகிறது, வேலைக்கு செல்ல முடிகிறது, பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடிகிறது, பாடங்களை படிக்க முடிகிறது, ஓய்வெடுக்க முடிகிறது, விளையாட முடிகிறது, எல்லாம் முடியும் நமக்கு. ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வது என்று வந்துவிட்டால் மட்டும் நான் பலவீன பாத்திரம். என்ன சொல்றான்? ஆமா, பலவீன பாத்திரம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில எத்தனை வருஷத்துக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? பலவீன பாத்திரம். இந்த பலவீன பாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில் அவர் வரும்போது, எப்பா நீ ஏற்கனவே பலவீன பாத்திரம், ஒன்னிய நான் பரலோகத்துக்கு கூட்டு போனா அங்க இருக்கிறவங்களும் என்ன ஆயிடுவாங்க? அதனால அவங்களே கெடுத்துறத நீ இங்கே இருன்னு சொல்லி நினைச்சுவாரு. ஆமா, அந்த இடத்துக்கு தள்ளி விட்டு போயிடுவார். பிரியமானவர்களே, ஒரு சபை நமக்கு எதற்கு இருக்கிறது? ஒரு போதகரை ஆண்டவர் நமக்கு எதற்கு கொடுத்திருக்கிறார்? பொக்கிஷமாக இந்த வேதத்தை நமக்கு அவர் எதற்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிசுத்த குறைச்சலை மேற்கொள்வதற்காகத்தான். இன்னைக்கு நமக்கு வசனம் இருக்கு, பைபிள் இருக்கு அப்படின்னா இப்படி கையில வச்சு கொண்டு போறதுக்கோ, இல்ல ஹேண்ட்பேக்குல வச்சு கொண்டு போறதுக்கோ, இல்ல சபையில் எடுத்து வாசிக்கிறதுக்காகவோ என்று மட்டும் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் பிரதான காரணம் இந்த வசனத்தை கொண்டுதான் உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் காத்து கொள்ள முடியும். அதுக்கு தந்த ஒரு பெரிய மருந்து தான் இந்த வேத வசனம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என்றைக்கு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்குள் முழுமையாய் வருகிறீர்களோ அடுத்த நிமிஷத்துல உங்களுடைய ஆசீர்வாத ஃப்ளோ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உண்மை நான் சொல்றது. நான் ஒரே ஒரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு மாசம் பரிசுத்தமா இருந்து பாருங்களேன். ஒரு மாசம் என்னவா இருக்கணும்? இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அட போப்பா, நீ வேற விசுவாசத்தை பத்தி பேசுவான்னு பார்த்தோம். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் விருத்தி அடைந்தார் ஞானத்தில் என்று சொன்னால் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டார். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை காத்து கொண்டதனால் அவரால் விருத்தி அடைய முடிந்தது. நீங்களும் நானும் கூட பரிசுத்தத்தை காத்து கொண்டால் மட்டும்தான். சொன்னாங்க பார்த்தீங்களா, தீமையை வெறுப்பதே ஆமா ஞானம். அந்த தீமையை வெறுப்பது என்று சொன்னால் நீங்க யாரும் கொலை செய்கிற அளவுக்கு யார் கிடையாது? பொல்லாதவங்க கிடையாது. நீங்க யாரும் கொலை செய்கிற அளவுக்கு பொல்லாதவங்க கிடையாது. நான் சிறைச்சாலையில புழல் சென்னையில் உள்ள மத்திய சிறைச்சாலையில ஆயுள் தண்டனை கைதிகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்காக உள்ள போறது உண்டு. அப்போ போகும்போது அந்த கைதிகள் 6வது உட்காருவாங்க. 2 மணி நேரம் எங்களுக்கு டைம். எங்களுக்கு போலீஸ்லாம் போட்டிருக்கோம். போலீஸ் நாங்கள் என்ன பேசணும் ரெக்கார்டும் பண்ணுவாங்க, மதமாற்றம் பண்ணுறோமான்னு சொல்லி. இதுக்கு மத்தியில் பண்ணும்பொழுது 6வது முடிஞ்ச உடனே அந்த கைதிகள் எங்கிட்ட பேசுறது, ஐயா நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் நல்லவன் இல்லையா. கைதி சொல்லுவான் என்கிட்ட நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நல்லவன் இல்லை,
நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிருவேன், நான் மட்டும் என்ன ரொம்ப நல்லவனா? நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான். நீ மாட்டிக்கிட்ட, நான் மாட்டல. உங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கு இல்லையா? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா, இவ்வளவு நேரம் சிரிக்காதவங்க என்னைய கொஞ்சம் குறைச்சி பேசணும்னு உங்களுக்கு என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். கிரேட். என்ன அருமையானவர்களே, தயவு செய்து இந்த அருமையான நாட்களிலே நம்முடைய ஆண்டவரை போல நிரப்பி அனுப்புகிற ஆண்டவர் வேற யாரும் இல்லை பிரியமான. இந்த உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க எங்கேயும் பெற முடியாது. அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பெற முடியும். தயவு செய்து பல நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கலாம், அல்லது பல பன்னாட்டு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சு நிறைய சம்பாதிக்கலாம், கை நிறைய காசு இருந்தால் தான் அந்த உலகம் மதிக்கும். தயவுசெய்து அப்படிலாம் எண்ணிடாதீங்க பிரியமானவர்களே. என்னுடைய ஏராளமான நண்பர்கள் என்னை விட 100 மடங்கு பெரிய லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்கள். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு சொத்து மட்டும் எப்படி பார்த்தாலும் ஒரு 400 இருந்து 500 கோடி இருக்கும். ஆனா அந்த 500 கோடிக்கு அதிபதியாக இருக்கிற அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்றாருன்னா அந்த சாதனைக்காக ஜெபிப்பதற்கு பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கூட்டு அவர் நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாரு. அந்த டைமுக்கு வரங்காட்டி என்ன செய்வாரு? காத்திருப்பாரு. இப்ப சொல்லுங்க, யார் கோடீஸ்வரன்? உங்களுக்கு மனசே வராது என்னைய கோடீஸ்வரன் சொல்ல, உங்களுக்கு மனசே வராது. பிரியமல்ல, கோடீஸ்வரர்கள் நமக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம யாரு? இதை விட வேற என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? பாருங்க, அதாவது இங்க இருக்கிற ஒரு சில முகங்கள் எனக்கு தெரியும். ஒரு அதிகமான ஒரு 5-10 பேர் எனக்கு தெரியும். மற்ற யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த என்னால் முடிகிறது. என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளால் உங்களால் உற்சாகம் அடைய முடிகிறது என்று சொன்னால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இருக்கு? ஆமென். இதே இது யாராவது ஒரு கோடீஸ்வரன் நீங்க கொண்டு வந்து நிறுத்துங்க, அவரை ஏதாவது பேச சொல்லுங்க, நீங்க யாராவது சந்தோஷமா இருப்பீங்களா? அவரை முறைச்சுக்கிட்டு இருப்பீங்க பொறாமையில இல்லையா? நீ எப்படியா இப்படி கோடீஸ்வரனான? நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளால் மட்டும்தான் பிரியமானவர்களே மற்றவர்களை மகிழ்ச்சிக்குள் வழி நடத்த முடியும். ஆமென். ஆமா, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் சொன்னது மாதிரி நானும் முகஸ்துதிக்காக பேசல. பாஸ்டர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது 2.5 நாட்கள் கிட்டத்தட்ட 100-130 பாஸ்டர்கள் வந்து உட்கார்றாங்க. அவங்க மத்தியில உங்களுடைய போதகர் செய்தி கொடுக்கிற பொழுது சில நேரங்களில் நான் பயப்படுவேன் அவர் பேசுறத பார்த்து. இப்படி சொல்றாரு, பாஸ்டர்கள் யாராவது கோவப்பட்டுருவாங்களோ, வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதை அவர் சொல்லுகிற விதம் பார்த்தீங்கன்னா, என்னது சொல்லுங்க, சூப்பர்மா, உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவார் ஆண்டவர். ஆமா, ஒரு ஆக்ஷன் கொடுத்த உடனே வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சொன்னா பாத்தீங்களா? இதுதான் உலக ஞானம். நம்ம எல்லாருக்கும் உலக ஞானம் நிறையவே இருக்கு, போதுமான அளவிற்கு வளருங்க. அதுலயும் உலக ஞானமும் நமக்கு தேவை. ஆனால் உலக ஞானத்தை விட மிக அத்தியாவசியமானது உன்னத ஞானம். அந்த உன்னத ஞானம் என்பது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அதனால எதுக்கு போராடுறீங்களோ இல்லையோ, பரிசுத்தத்துக்காக போராடுங்க. உங்களுடைய குடும்பங்கள் செழிப்பில் நிரம்பி இருக்கும். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது வளர்த்தியிலும். இது என்ன வளர்த்தி? உடல் வளர்த்தியை குறிக்கிறது. இன்னைக்கு நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தையுடைய வளர்த்தியை நாம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதை போலதான் நாமளும் ஒரு காலத்துல குழந்தையா இருந்து இப்ப வளர்ந்து வந்திருக்கிறோம். அப்போ இன்னைக்கு மருத்துவமனையெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மாதம் 2வது மாதம் எவ்வளோ இடம் இருந்தாங்க, 3வது மாதம் எவ்வளோ இடம் இருந்தாங்க, இப்படி வெயிட் போட்டு அந்த குழந்தையோட வளர்த்தி என்ன செய்யறாங்க? மதிப்பிடுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த வளர்ச்சிக்காக, இந்த உடல் வளர்ச்சிக்காக ஒவ்வொருத்தர் எவ்வளவு போராடுறாங்க பார்த்தீங்கன்னா. காலையில 6 மணிக்கு ரோட்ல வண்டியே ஓட்ட முடியல. ஏன்? அவ்வளோ பேர் வாக்கிங் வராங்க. வாக்கிங் வரவங்க யாரும் ஓரமா வாக்கிங் போறது இல்லை, அவங்க நடு ரோட்ல தான் வாக்கிங் போவாங்க. ஏன்னா அவங்க வாக்கிங் போகும்போது எதையாவது பேசிக்கிட்டு நண்பர்களோட அப்படி பேசிட்டு போறாங்களா, அவங்களுக்கு உலகத்தை மறந்து நடு ரோட்ல பின்னாடி வர்ற கார்லாம் இப்ப என்ன செய்யுது?
வாக்கிங் போகுது. ஏன்னா அவங்க பின்னாடி இவங்க மெதுவாக தான் போக முடியும். அதுல ரன்னிங்ல உள்ள வாகனம்லாம் இப்போ வாக்கிங் வெஹிக்கிள்ஸா மாறி போச்சு. அப்ப நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏராளமான பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு அதிக வருமானத்தை, முந்திலாம் ஹோட்டல் தொடங்கி நிறைய பேர் சம்பாதிச்சாங்க, ஒரு சிலர் மருத்துவமனைகள் தொடங்கி சம்பாதிச்சாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறதுக்கு எதை முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னா, ஜிம்மு தொடங்கி. ஏன்னா இன்னைக்கு ஜிம்மில் தான் என்ன இருக்கு, கூட்டம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா யூனிசெக்ஸ் சலூன். முந்திலாம் ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, ஆமா அது ஜிம்முக்கு போயிட்டு இப்படிமா இல்லையா. ஆமா, நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு 4 இளைஞர்கள் அவங்கள காட்டுறதுக்கு அவங்க போராட்டம். கடவுளே, நான் ஒரு 20 நிமிஷம் வயிறு கொழுங்க சிரிச்சேன். அதாவது 6 கிலோ எலும்பும் 1/2 கிலோ சதையும் இருக்கு. அவங்களும் இப்படிங்கிறாங்க, அங்க ஒன்றும் வரமாட்டேங்குது. இவங்க எல்லாம் வீடியோவை பார்த்துட்டு அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான். சிலருக்குலாம் அந்த மசில்ஸ் அப்படி ஒரு மாதிரி வருது. அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னது, அதாவது மயிலை பார்த்து வாங்கோலி என்ன பண்ணிச்சான், மயிலை போல நானும் ஆடணும்னு நினைச்சுதான். அதை போல இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒண்ணு இல்லாத உடம்ப வச்சுக்கிட்டு அங்க கூடுதான் இருக்கு, எல்லாம் நெஞ்செலும்பு தெரியுது. ஆனா இப்படின்றாங்க. அதுக்கு ஒரு பெரிய மியூசிக் வேற பேக்ரவுண்டு. கடவுளே, பிரியமானவளே, தானியல் புத்தகத்துல ஒரு அருமையான கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். எனக்கு நேற்று அந்த வீடியோ பார்த்த அப்புறம் தான் இந்த வசனமே ஞாபகம் வந்தது. ஆமா, அந்த வீடியோ பார்த்தோன்னே இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ராத்திரி ரூம்ல வந்து இந்த வசனமே நான் எடுத்தேன். முதல் அதிகாரம் 15வது வசனம். ஆ ஆ ஆ ம் ம் ஆமா பிரியமானவர்களே, அங்க சில இளைஞர்களை தயாரிப்பதற்காக வித்தியாசமான உணவுகள் எல்லாம் கொடுத்து அந்த இளைஞர்களை உருவாக்கணும்னு அங்க ராஜ கட்டளை. அந்த கட்டளைக்கு ஏற்றார் போல அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. ஆனால் தானியேலும் அவரோடு இணைந்த 3 இளைஞர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற இந்த 4 என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அந்த உணவு வேண்டாம், எங்களுக்கு மரக்கறி உணவை தாரும், நாங்க அவர்களுக்கு நிகரான பலத்தை பெற்றிருப்போம் என்று சொல்லி யார் சொல்றா, தானியேல் சொல்றாரு. உடனே அந்த அதிகாரியுடைய கண்களிலே அவருக்கு தயவு கிடைத்தது. ஆக அவர் என்ன பண்றாரு, இந்த உணவை சாப்பிடுறாரு. இந்த உணவை சாப்பிட்டுட்டு 10 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை பார்த்தா எப்படி இருக்கு, எனக்கு அந்த 4 பேரை நினைச்சு பார்த்துட்டு நம்ம 4 பேரை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவங்க வெஜிடேரியன் கூட சாப்பிட்டுட்டு அவங்க அவ்வளவு ஈக்குவலா அந்த நான்வெஜ் சாப்பிட்ட வீரர்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல அவங்க இருக்கிறாங்கும் பொழுது அது ஒரு வித்தியாசமான காரியம். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் அங்கே என்ன நடந்தது, மற்ற வீரர்களுக்கும் அந்த 4 இளைஞர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, வேதத்தில் உள்ள அந்த 4 இளைஞர்களுக்கும் மற்ற வீரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் 4 கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். கடவுளுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். அது மட்டுமல்ல, வேறு எதையும் நாங்கள் கர்த்தரை தவிர, தேவாதி தேவனை தவிர வேறு எவரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியம் காட்டியவர்கள். அந்த தேவன் மீது வைராக்கியம் காட்டிய அந்த இளைஞர்களை ஆண்டவர் வளர்ச்சி அடைய செய்தார். தானியேலும் சாத்ராக்கும் மேஷாக்கும் ஆபேத்நேகோவும் ஜிம்முக்கு போகவே இல்லை, மியூசிக் போட்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனால் அவர்கள் வளர்ந்தார்கள். தேவன் மீது உள்ள வைராக்கியத்தினால் வளர்ந்தார்கள். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதாவது வளர்ச்சி குறைபாடுகள் காணப்படுகிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, தேவன் மீது உங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பரிசோதித்து பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவனுக்காக, உங்க மனைவிக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்கள். அதே இது தேவனுக்காக எதை செய்வதற்கும் தயாராக இருக்கிறோமா என்று பாருங்கள். நீங்கள் அப்படி உண்மையிலே தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினால் நிச்சயமாய் உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் அற்புதமான வளர்ச்சியை தருவார் என்பதில் எந்த சந்தேகம் வேண்டாம். தானியேலுடைய வாழ்க்கையில, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில இதான் நடந்தது. அவர்கள்
தேவனில் வைராக்கியம் பாராட்டினார்கள். பிரியமான, எந்த ஒரு சூழ்நிலையும் ஆண்டவருடைய காரியம் என்று வந்துவிட்டால், உங்களுக்கு அதை பற்றிய செய்தியை நீங்கள் உங்கள் காதுகளில் கேட்டுவிட்டால், நீங்க தான் அந்த செயலுக்காக வருகிற முதல் நபராக இருக்க வேண்டும். செயலிலும் சரி, ஜெபத்திலும் சரி, அந்த காரியத்திற்காக கொடுப்பதிலும் சரி, நீங்க தான் முதல் நபரா இருக்கணும். நீங்க தான் முதல் நபரா இருக்கணும். You must be the first person to come forward. நீங்க தான் முன் வருவதற்கு. எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். உலகத்துல சில லட்சாதிபதிகள் இருக்கான். அவன்கிட்ட போய் ஒரு டொனேஷன் புக் எதுக்காக நீட்னா, அவன் டொனேஷன் புக்கை வாங்கி இந்த 5000 ரூபா இல்லை 10,000 ரூபா அப்படின்னு எழுதி கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த முன்னால இருக்க கவுண்டர் பையில் என்ன செய்வான், அவனை போல ஒரு உலகமாக பிச்சைக்காரன் எவனும் கிடையாது. நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோ அதை கொடுத்துட்டு போ. மற்றவன் என்ன கொடுக்கறத பத்தி நீ கவலையே படாத. அது உன்னுடைய வேலையும் கிடையாது. ஆகவே உலக காரியத்துக்கே அப்படி ஒரு ரூல் அப்படின்னா, உன்னத காரியத்திற்கு பிரியமானவர்களே, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்க மாட்டாரு. என்ன மனநிலையோடு கொடுக்கிறீர்கள் என்பதைத்தான் பார்ப்பார். ஏராளமான பேர் ஆலயத்தில் உள்ள காணிக்கை பெட்டிகளில் வந்து போதுமான அளவு போட்டார்கள். கத்தையாக கூட போட்டிருப்பார்கள். ஆனால் ஒரு ஏழை கைம்பெண் வந்தாள். உலகத்திலே மிக குறைந்த காணிக்கை தான் போட்டா. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அவர்கள் எல்லாரையும் விட இவள் மிகுதியாக போட்டாள். ஏன் இயேசு கிறிஸ்துடைய பார்வை அப்படி இருக்கு அப்படின்னா, அவள் தன்னிடத்தில் இருந்ததை எல்லாம் கொடுத்தாள். இவர்கள் தங்களிடத்தில் இருந்ததிலிருந்து கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் இருந்ததிலிருந்து கொடுக்கிறோமா அல்லது இருப்பதையெல்லாம் தேவனுக்காக கொடுக்கிறோமா? நல்ல தெரிந்து கொள்ளுங்க எனக்கு அருமையானவர்களே. நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தவர் தேவன் என்பதை நாம் மறந்ததனால்தான் அனனியா சப்பீராளை போல இருப்பதிலிருந்து கொடுக்கிறோம். இருப்பதிலிருந்து கொடுப்பது வேறு, இருப்பதையே கொடுப்பது வேறு. ஆம், உடலக்கோடு உள்ளத்தக்கோடு உற்சாகமாய் உன்னக்கோடு ஒப்புக்கோடு சந்தோஷமாய் இதிலே தேவன் பிரியமாய் இருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்க வந்து ஆண்டவருக்காக கொடுக்கிற பொழுது தயவு செய்து சொல்றேன், யாரையும் பார்க்காதீங்க. Don't discuss with anybody. Don't consult anybody. அதனால்தான் பவுல் சொல்றாரு, அவனவன் பாத்தீங்களா, மற்ற வசனம் வேகமா சொன்னீங்க, கொடுக்கிற வசனத்தை தொடங்குங்கன்னா தொடங்க மாட்டேங்கிறீங்க பாருங்க. அவனவன் விசரமாயும் அல்ல. ஆண்டவருடைய காரியம், ஆண்டவருடைய வேலை. யாருக்காகவும் நீங்க காணிக்க கொடுக்க கூடாது. தேவன் உங்களை எந்த நிலையை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் நினைத்து பார்த்து நீங்க காணிக்க கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மிகுந்த விருத்தியை கட்டளையிடுவார். ஆமென். இதுல எனக்கு மணி தெரிய மாட்டேங்குது. 10:05. சரி, பிரியமானவர்களே, மூன்றாவதாக, ஆமா, தேவ கிருபை. கிருபை என்றால் என்ன? கொஞ்ச நேரம் கேள்வி கேட்காம அமைதியா இருந்தாரு, இப்ப ஆரம்பிச்சிட்டாருன்னு தோணுதா? தேவ கிருபை என்றால், கிருபை என்றால் என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கரெக்டுமா, சொல்லுங்க. இந்த சபையில அவங்கள எம்எல்ஏ வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க தொகுதி எம்எல்ஏ. எல்லா கேள்விக்கும் அம்மா தான் பதில் சொல்றாங்க. பிரியமானவர்களே, பாருங்க, வசனத்தை சொன்னோடனே அவங்க எவ்வளவு உற்சாகமா வாசிக்கிறாங்க பாத்தீங்களா? ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? யாராவது வாசிக்கட்டும், தாராள மனசு, யாராவது வாசிக்கட்டும். ஏதாவது சொத்து கிடைச்சா யாராவது வாங்கிட்டு போட்டும் அப்படி சொல்லுவோமா? கவர்மெண்ட்ல குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறான் அப்படின்னு சொன்னா யாராவது வாங்கிட்டும் அப்படி சொல்லுவோமா? அன்னைக்கு சபை ஆராதனை இருந்தா கூட என்ன செய்வோம்? பாஸ்டர் பயங்கர வைத்த ஒளி பாஸ்டர். பிரியமானவர்களை நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தேவ கிருபை என்றால்
தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பரிசு கிருபை. அந்த கிருபையை நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அவர் கொடுக்கிற கொஞ்சம் கிருபையை நாம் என்ன செய்யணும்? விருத்தி அடைய வைக்க வேண்டும். விருத்தி அடைய வைக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் போய் கிருபையை தாரும் கிருபையை தாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமா நம்முடைய தம்பி கிதியோன் ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. உதாரணத்துக்கு அவர் ஊழிய பாதைக்கு வந்துட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஊழிய பாதைக்கு ஒரு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ தகப்பன் இடத்துல கேட்குறாரு, அப்போ நான் தொழில் செய்யணும், ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அந்த 1 லட்சம் ரூபா உடனே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அது தொழில் செய்கிறார். ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு அப்படி போகுது. தொழில் போகிறதும் வரதுமா இருக்கும். ஏன்னா தொழில் பண்ணுற கதைலாம் எப்படி? யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்க கை வைத்துங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராவது? இது பேர் பெற்ற சபை. ஆமாம், சொந்தமாக தொழில் செய்யாதவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தொழில் செய்கிறவங்களாம் இந்த சொல்லுவாங்கல்ல, தெலுங்குல ஒரு பழமொழி, பேரு பெத்த பேரு நீரு டப்பு லேது. தொழில் செய்கிற கதெல்லாம் அப்படித்தான். நானும் பெரிய தொழிலதிபராக தான் வலம் வந்தேன். ஒரு காலத்தில் 28 தொழில் பண்ணியிருக்கிறேன். எத்தனை தொழில்? ஆமாம், நீ ரொம்ப மோசமானவன் போலன்னு பார்க்குறீங்க இல்லையா? 28 தொழிலும் தோல்வி அடைந்தேன். 28 தொழிலும் தோல்வி அடைந்தேன். ஆனால் வெட்கப்பட்டு போகவில்லை. அதான் விஷயம். வேற ஒருத்தனா 2 தொழில தோல்வி அடைஞ்சவனே கடற்கரையில் போய் என்னத்தையா குடிச்சிட்டு செத்துறான், தூக்கு போட்டு செத்துறான். அவன் சாவது மட்டும் இல்லை, குடும்பத்தையும் சேர்த்து சாவடிக்கிறான் இல்லையா? தொழிலதிபர் குடும்பத்தோடு தற்கொலை. என்னிடத்தில் 185 பணியாளர்கள் என்னுடைய நிறுவனத்தில் வேலை செய்தார்கள். மாசந்தோறும் 185 பேருக்கு நான் சம்பளம் போடுவேன். அப்படிப்பட்ட ஒரு தொழில், ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட நிலையில இருந்தேன். பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எங்களுடைய டீமுக்கு, எங்களுடைய ஒர்க்கிங் டீமுக்கு ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுப்பாங்க. ஏன்னா தொழில் அப்படி நடந்தது. ஆனா நீர் டப்புலேது ஒன்றும் இருக்காது. ஆனா பேரு பெத்த பேரு. அப்ப இவர் அப்படி தொழில் பண்றாரு. ஒரு 2 மாசம் கழிச்சு, டாடி இன்னொரு 50,000 போட்டா வேற லெவலுக்கு வந்துடும். உடனே டேடி என்ன பண்ணுவாரு? என்னைய விட உங்களுக்கு தான் அவரை நல்லா தெரியும், நீங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். கொடுக்க மாட்டாரா? இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். கொடுப்பாரு. சரி, இப்போ பையன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறானே, இன்னொரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு, டாடி இன்னொரு 1 lakh மட்டும் கொடுங்க. என்ன இப்போ அவர் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்க யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. இல்லாட்டி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கே கற்பனையில புரியுது இல்லையா? ஆமா, பிரியமானவர்களே, அவங்க சொல்லுவாங்க, ஏன்டா உனக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தேன், அப்புறம் மறுபடியும் பர்தரா ஒரு 50,000 கொடுத்தேன், அதை வச்சே நீ என்ன பண்ணு, முன்னுக்கு வா, அதை வச்சே மல்டிப்ளை பண்ணி கொண்டு வா, நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ தொழிலை தொடங்கிட்டீங்க, வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தா கதை நடக்குமா? அதனால நீ அந்த தொழிலில் உன்னுடைய வேர்வையை சிந்தி இரவு பகலாய் நீ பாடுபட்டு உழைத்து உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முதலிலிருந்து நீ உன்னுடைய தொழிலை வளர்த்து கொள்னு சொல்லிடுவார். அதே போலதான் கிருபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் கிருபையை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆண்டவர் கணக்கு கேட்கிறவர். தாளந்து ஓமம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? 5 தாளந்து கொடுத்தவன என்ன செஞ்சேன்னு கேட்டாரு. இந்தாங்க 5 தாளந்து, போ. அடுத்தவன் 2 தாளந்து, வா போ. ஒருத்தன் வந்தான், நீ மோசமான ஆள்னு தெரியும், நான் பொதிச்சு வச்சேன்னா தூக்கி இருட்டுக்குள்ள போடுன்ட்டார். கணக்கு கேட்கிற ஆண்டவர். பிரியமானவளே, போன ஞாயிற்றுக்கிழமை கேட்டேன்னு கிருபையை கொடுத்தேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை மறுபடி கேட்கிறியே, போன வாரம் கொடுத்த கிருபையை வச்சு நீ என்ன பண்ண? Did you multiply? கேப்பாரு, நீ அதை பெருக்கினாயா? நீ அந்த கிருபையில் வளர்ந்தாயா? அந்த கிருபையினால் நீ உற்சாகம் அடைந்தாயா? அந்த கிருபையினால் நீ உன்னை மேலும் மேலும் நிரப்பினாயா? பல கேள்வி கேட்பாரு. பிரியமானவர்களே, அவர் ஆசீர்வதிக்கிறவர் தான், அவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவர் மிகுந்த அன்புடையவர் தான், மிகுந்த இரக்கமுடையவர் தான். ஆனால் அதே நேரத்தில் கணக்கு கேட்பதில் அவர் வல்லவர்.
யோபு சொல்றாரு, என் காலடிகளுக்கு அவர் கணக்கு கேட்டால் நான் என்ன செய்வேன்? இந்த உலகத்துல வாழும் பொழுது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடிக்கும் நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு வசனம் பைபிள்ல இருக்கு, யோபு புத்தகத்துல. இந்த நேரம் இல்லை, இல்லாட்டி அதை காட்டுவேன். யோபு புத்தகத்தை நீ நல்லா வாசிங்க, அதுல அந்த வசனம் வரும். என் காலடிகளுக்கு அவர் கணக்கு கேட்டால் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நடக்கிறதுக்கான எத்தனையோ மனிதர்களால் இன்னைக்கு உலகத்தில் நடக்க முடியல, ஆனால் உங்களை நடக்க வைத்திருக்கிறார். உன்னுடைய காலடிகள் நடந்திருக்கிறது. எங்கு நடந்தது? எப்படி நடந்தது? எதற்காக நடந்தது? அதில் எத்தனை ஸ்டெப் எனக்காக நீ நடந்த? உன் காலடிகள் நின்று கொண்டே இருந்தது. எத்தனை மணி நேரம் அல்லது எத்தனை நாட்கள் உன் காலடிகள் எனக்காக நின்றது? ஏன்னா தந்தது நான், எனக்காக அந்த காலடி என்ன செய்தது என்று கணக்கு கேட்கிறவர். ஆகவே பிரியமானவர்களே, கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுதான். ஆனால் அந்த கிருபையை நாம் அனுதினம் என்ன செய்யணும்? பெருக்கி கொண்டே இருக்கணும். கிருபையிலே நமக்கு ஒரு விருத்தி தேவை. கடைசியாக, ஆமா, கடைசி என்னது? மனுஷர் தயவு. மனுஷர் தயவு. நான் ஆண்டவர்கிட்ட தான் ரொம்ப பரிசுத்தமா இருப்பேன், நான் ஆண்டவர்கிட்ட தான் ரொம்ப க்ளோஸா இருப்பேன், எனக்கு வேற எந்த மனுஷனும் தேவையில்லை, அற்ப மனுஷனை நம்பி நான் எதுவும் செய்ய மாட்டேன், மனுஷனுடைய உதவி விருதா, அப்படிலாம் சொல்லி வசனத்தை காட்டி என்ன செய்யக்கூடாது? நம்ம பேசக்கூடாது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. ராகாபு யாரு? சத்தமா சொல்லுங்க. வேசி. அந்த வேசியால் கூட ஒற்றர்களுக்கு நன்மை செய்ய முடிந்தது. ஆமென். ஒற்றர்களுக்கு ராகாவின் கண்களில் என்ன கிடைத்தது? தயவு கிடைத்தது. எஸ்தருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த அந்த பணிப்பெண்களை அந்த ராஜாவுக்கான அந்த பெண்களை தயாரிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருந்துச்சு? நஜி. அந்த ஆள் பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தாமா? யாரோ சொல்றீங்க? சத்தமா யார் சொன்னா? எங்க கரெக்டா சொல்றீங்க? அதை முகத்தை காட்டுங்களேன், பரலோகத்துக்கு அனுப்பிடலாம். ஏகாய். அவங்க பரலோகத்துக்கு போக பயப்படுறாங்க. ஏன்னா பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும்? உடனே பரிசுத்தமா வாழணும்னு சொல்லிடுறாங்க. பரலோகத்துக்கு போனா மறிக்கணும். அதனால தான் பயப்படுறாங்க. யார் சொன்னது அப்படின்னு கேட்டா, எப்பா என்னை அனுப்பிடாதப்பா. ஆமா, ஏகாய் அவர் ஒரு திருநங்கை. ஆனால் அவருடைய கண்களில் எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. இந்த உலகத்துல யாரை நாம வேண்டாதவர்கள் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏனென்று சொன்னால், யார் மூலமாக வேண்டுமானாலும் தேவன் அற்புதம் செய்வார். பாஸ்டர் இப்ப 6ஆம் நேரத்தில் சொன்னாங்க பாத்தீங்களா? சாரிபாத் விதவை எலியா. எலியா மூலமா அங்க நன்மையா, அங்க மூலமா இங்க நன்மையா? புரியுதா உங்களுக்கு? எல்லார்கிட்ட இருந்து வடைய திருடிட்டு போற காக்காவை வச்சு ஆண்டவர் எலியாவுக்கு என்ன கொடுத்தாரு? உணவு கொடுத்தாரு. தேவன் என்ன வேண்டுமானாலும் செய்வார், எப்படி வேண்டுமானாலும் நடத்துவார், யாரை கொண்டு வேண்டுமானாலும் போஷிப்பார், யாரை கொண்டு வேண்டுமானாலும் நம்மை உற்சாகப்படுத்துவார். ஆகவே இந்த உலகத்துல எந்த மனிதர்களையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிராகரிக்க கூடாது. எல்லாருடைய தயவும் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து, வல்லமையான இயேசு கிறிஸ்து, உன்னதமான முறையில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கே மனித தயவு தேவைப்பட்டிருக்கிறது. அந்த மனித தயவில் அவர் விருத்தி அடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கே யோவான் ஸ்நானகிட்ட போய் நிற்கிறாரு. ஆமென். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நான் எல்லாவற்றிலும் நிறைவடைந்தவன் என்கிற நிலையில் நாம் யாருமே இல்லை. எனக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு நான் தேவை. அல்லேலூயா. இந்த லாஜிக் நமக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில விருத்தி நடக்கும். பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த 4 காரியங்களில் விருத்தியானது இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைத்தது என்று சொன்னால், அதற்கு முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எடுக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கிறோம், இயேசுவானவர்
தன் தந்தையோடும் தன் தாயோடும் இணைந்து கீழ்ப்படிந்து நடந்தார். கீழ்ப்படிந்து நடந்தார். சக்கரியாசும் எலிசபெத்தும் திருமுழுக்கு யோவானை ஒரு வல்லமையான கருவியாய் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிள்ளை மீது கொண்டிருந்த அந்த வைராக்கியம், கவனம். யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவை வளர்ப்பதில் கொண்டிருந்த அக்கறை. இன்னும் நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போலாம் பிரியமானவர்களே. அன்னாளுக்கு சாமுவேல் மீது இருந்த அக்கறை, மொர்தகாய்க்கு எஸ்தர் மீது இருந்த அக்கறை. இப்படி பைபிள்ல நிறைய சொல்லிட்டே போலாம். இங்க இருக்கிற எல்லா பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்க்க வேண்டியது, உருவாக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம் அனைவருடைய கடமை. பெற்றோர்களாகிய நம் அனைவருடைய கடமை. ஆகவே ஏலியை போல ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் அன்னாளை போல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏலியை போல ஒரு நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது என்று சொன்னால் யோசேப்பை மரியாளையும் போல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே ஆண்டவர் தந்த இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நான்கிலும் உள்ள வளர்ச்சி அவசியமாக காணப்படுகிறது. இந்த வளர்ச்சியிலே நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு வேதத்தின் துணை கொண்டு, வேதத்தை எடுத்துரைக்கிறவர்களின் துணை கொண்டு, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த சபையின் துணை கொண்டு நாம் விருத்தி அடைவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சத்தமா